எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கட்டும். ஓம் ஓம் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அம்பாள் நீங்கள் பார்க்கலாம் குளிக்கிறதுக்காக ரெடியாகி உட்காந்துட்டுருக்கா. அதாவது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்ங்கிறது அங்காரகன் அப்படிங்கிற மார்ஸோடது. அதோட கலரே ரெட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்களுக்கு நம்ம அந்த செவ்வாய்க்கிழமையை சூஸ் பண்ணலாம். அதாவது போர் குணம் உண்டு அங்காரகனுக்கு. ஸோ அந்த போர் குணமானது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை உடைத்து எரியக்கூடியது. கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற விஷயங்கள்லாம் போகிறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி அம்பாளுக்கு ரொம்ப அழகான ஒரு புடவை. ஸோ இந்த புடவை தான் நான் கட்ட போகிறேன். அம்பாளுக்கு இன்றைக்கி அபிஷேகம் பண்ணும்பொழுது வராகி மாலை தான் சொல்லுவேன். இந்த குங்கும அபிஷேகம் ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது. இதுக்கு 4 பெனிஃபிட் இருக்குது, நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க. நம்பர் 1, இந்த கண் திருஷ்டி, அந்த மாதிரி நெகட்டிவிட்டிஸ் இருக்குது இல்லையா, அந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் உடைக்கக்கூடியது. எதனாலன்னா இந்த குங்குமங்கிறது அதை நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்துக்கு சமமாக நம்ம அம்பாள்கிட்ட கொடுக்குறோம். ஓகே, நம்ம உடம்புல ஓடுறது இல்லையா ரத்தம்னு எல்லாம் பயப்படுறாங்க. அப்படி கிடையாது. நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது இல்லையா. ஸோ அந்த பிராணன் நிறைய இருக்கக்கூடிய விஷயம் ரத்தம்ங்கிறது. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அம்பாளுக்கு நல்ல மஞ்சளில் பரிகாரம்லாம் போட்டு பண்ணக்கூடிய அந்த குங்குமம் இருக்கு இல்லையா, அதில் தாழம்பூவோட அந்த சாரெல்லாம் ஊற்றிருப்பாங்க. அந்த மாதிரி நல்ல குங்குமத்தில் அம்பாளுக்கு பண்ணும் பொழுது அது ரொம்ப வீரியம் ஜாஸ்தி. மஞ்சள்னாலே மங்களம் இல்லையா. இப்படிப்பட்ட அந்த சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு திரவியத்தால் அம்பாளுக்கு செவ்வாய்க்கிழமைக்கு நம்ம பண்ணக்கூடிய அந்த அபிஷேகம் உடம்பு ஃபுல்லாக மேலே ஊற்றுறோம் நம்ம இல்லையா. அவளை என்ன பண்ணுறோன்னா நம்ம அவளோட ரஜசிக் அப்படிங்கிற அந்த நேச்சர் 3 குணம் இருக்குங்க. தமோ குணம், ரஜோ குணம், சாத்விக குணம். சாத்வ குணம்ங்கிறது இப்படியே இருக்க மாட்டாங்க, அப்படி இருக்க மாட்டாங்க, சாஃப்டாக அமைதியாக இருக்கிறது. ரஜோ குணம்னா ராஜாவுக்கு இருக்கக்கூடிய குணம், ஆக்டிவாக பண்ணுறது, ஆக்ஷன்ஸ் பண்ணுறது. ஏதாவது ஒன்று நடக்கணும்னா அதை நடத்துறதுக்கான அந்த உத்வேகத்தோடு போகிறது தான் ரஜோ குணம். தமோ குணம்ங்கிறது சோம்பேறித்தனம். ஓகேயா. ஸோ இதில் நம்மளோட ரஜோ குணத்தை தூண்டக்கூடியதாக இந்த அபிஷேகம் அமைகிறது. ஸோ அம்பாளுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகுது. அம்பாளை நல்லா ஆக்டிவேட் ஆனவுடனே அவளோட நேச்சரே உக்ரமான நேச்சர். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை உடைத்து எரிக்கக்கூடிய தன்மை இந்த அபிஷேகத்துக்கு உண்டு. அது ஒன்று. ஸோ அப்டக்கிள்ஸ், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடையெல்லாம் உடைக்கக்கூடிய விஷயம். 2வது, இந்த கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம், இல்லைன்னா நம்ம ஏதோ ஒரு இது சம்திங் ஏதோ பேடாக இருக்குது, பேய் பிசாசு, வாட்டெவர், ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கூட அதையும் உடைத்து எரியக்கூடியது தான் இது. நம்மளோட உடம்புல இருக்கிற பிராணனை எல்லாம் அவளோட பாதத்தில் நம்ம அர்ப்பணம் பண்ணுறதா ஒரு அர்த்தம் இதுக்கு இருக்குது. ரொம்ப விசேஷமானது. இந்த பூஜையை, அபிஷேகத்தை கண்டிப்பாக பாருங்க. நான் வராகி மாலை சொல்லி பண்ண போகிறேன். நீங்கள் எனக்கு தெரியும் எத்தனையோ பேர் மனசுக்குள்ளே சொல்ல முடியாத கஷ்டங்களை வச்சுட்டு அம்பாள் எப்போ கண்ணை திறப்பான்னு வெயிட் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த அபிஷேகம் இன்னைக்கு. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். அம்பாள்கிட்ட மனசார வேண்டிக்குங்கோ. கண்டிப்பாக அவள் உங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்ப்பா. ஓம் க்ளமன் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தே நமக ருந்தே ருந்தினி நமக ஜம்பே ஜம்பினி நம மோகே மோகின் நம ஸ்தம்பே ஸ்தம்பினி நமக சர்வதுஷ்ட பிரதிஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாக்சித்த சக்ஷு ஓஹலதி ஜிஹ்வா சம்மரம் குரு குரு விக்ரம் வஷ்யம் ஐம் க்ளௌம் டஹ 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 ஓம் அஸ்ராய பட்டு ஓம் வராகி, ஜெய் ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி, ஓம் ஓம் வராகி. அன்னை போற்றி, அருளே போற்றி, ஆதிசக்தி போற்றி, பராசக்தி போற்றி. ஓம் ஓம் வராகி, ஜெய் ஜெய் வராகி, ஓம் ஓம் வராகி, ஜெய் ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி, ஓம் ஓம் வராகி, ஓம் ஓம் வராகி, ஜெய் ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி, ஓம் ஓம் வராகி. அன்னை போற்றி, அருளே போற்றி, ஆதிசக்தி போற்றி, பராசக்தி போற்றி. இருகுழை கோமளம் தாழ் புஷ்பராகம் 2 கண்ணும் குருமணி நீலம் கை கோமேதகம்
நகம் கூர்வயிரம் திருநகை முத்துக்கனிவாய் பவளம் சிறந்த வள்ளி மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே. தோராத வட்டம் முக்கோணம் ஷட்கோணம் துலங்கு வட்டத்து ஈராரிதழிட்டு ரீங்காரம் உள்ளிட்டது நடுவே ஆராதனை செய்து அர்ச்சித்து பூஜித்தடிபணிந்தால் வாராதிராளல்ல ஓலை ஞானவாராகியுமே. மெய்ச்சிரத்தார் பணியார் மனம் காயம் மிக வெகுண்டு கைச்சிரத்தேந்தே புலாலினம் நாரக்கடித்துதறி வச்சிரத்தந்த முகப்பணியார் குத்திவாய் கடித்து பச்சிரத்தம் குடிப்பாளே வாராகி பகைஞரையே. படிக்கும் பெரும்புகழ் பஞ்சமி அன்பர் பகைஞர் தமை அடிக்கும் இரும்பு தடி கொண்டு பேய்கள் அவர் குருதியை குடிக்கும் சுடற்கொண்டு தோள் மாலையிட்டு குலாவி மன்றில் நடிக்கும் வாராகி 14 உலகம் நடுங்கிடவே. நடுங்காவகை அன்பர் நெஞ்சினில் புக்கவர் நன்னலரை கொடும் காளி உண்ணக் கொடுக்கும் குருதிகள் கொப்பளித்திடும் அரக்கொங்கையின் மீதே இரத்த திலகமிடும் தொடும் கார்மனோன்மணி வாராகி நீலி தொழிலிதுவே. வேய்குலம் அன்னத்தின் தோளால் வாராகி தன்மை என்பரை நோய் குலம் என்ன இழும்பு செய்வார்தலை நோய்தளித்து பேய்குலம் உண்ண பலை கொண்டு போட்டு பிணக்குடரை நாய் குலம் கௌவ கொடுப்பாள் வாராகிய நாரணியே. நாசப்படுவர் நடுங்கப்படுவர் நமன் கயிற்றால் வீசப்படுவர் வினையும் படுவர் இம்மேதினியோர் ஏசப்படுவர் இழுக்கும் படுவர் என் ஏழை நெஞ்சே. வாச புதுமலத்தேனாள் வாராகியை வாழ்த்திலரே. வாலை புவனை திரிபுரை மூன்றும் இவ்வையகத்தில் காலையும் மாலையும் உச்சியும் ஆகைய காலத்துமே ஆலயம் ஏறி வாராகி தன் பாதத்தை அன்பில் உண்ணி மாலயன் தேவர் முதலான பேர்களும் வாழ்த்துவரே. வருத்தி பகை தீரென்னோடறியாமல் முன் வானவர் காச்சிரித்து புறம் எரித்தோன் வாமபாகத்து தேவி எங்கள் கருத்தில் பயிலும் வாராகியன் பஞ்சமி கண் சிவந்தால் பருத்தி பொறிக்கிட்ட தீப்பொறி காணும் பகைத்தவர்க்கே. பாப்பட்ட செந்தமிழ் பாவாணர் நின் மலர் பாதம் தன்னில் பூப்பட்டதும் பொறிபட்டதோ நின்னையே புகழ்ந்து கூப்பிட்டதும் செவி கேட்கிலாயோ. அண்ட கோள மட்டும் தீப்பட்டதோ பட்டதோ நின்றையாளர் தெரு எங்குமே. எங்கும் எரிய கிரிகள் பொடிப்படையம் பகைஞர் அங்கம் பிளந்திட விண்மண் கிழிந்திட ஆர்த்தெழுந்து பொங்கும் கடல்கள் சுவரிடச் சூலத்தை போக விட்டு சிங்கத்தின் மீது வருவாள் வாராகி சிவசக்தியே. சக்தி கௌரி மகமாயி ஆயின் சத்துருவை குத்தி ரணக்குடரை பிடுங்கி குலாவி நின்றே இத்திசை எங்கும் நடுங்க கிரிகள் இடிபடவே நித்தம் நடித்து வருவாள் வாராகி நெஞ்சகத்தே. நெஞ்சகம் தனில் நிலைத்திருக்கின்றவள் நிற்குணத்தி நஞ்சனி கண்டத்தி நாராயணிதனை நம்புதற்கு வஞ்சனை பண்ணி மறியாத பேரை வாழ்நாளை உண்ண குஞ்சி நடந்து வருவாள் வாராகி குல தெய்வமே. மதுமாமை சந்தனை தின்பாள் இவள் என்று மாமரையோர் அதுவே உதாசீனம் செய்திடுவார் அந்த அற்பர்கள்தம் கதிர்வாய் அடைத்திட உள்ளம் கலங்க கடித்தடித்து விதிர்வாளில் வெட்டி எறிவாள் வாராகியும் மெய் தெய்வமே. ஐயும் கிளியும் தொண்ட போற்ற அரிய பச்சை மெய்யும் கருணை வழிந்தோடுகின்ற விழியும்
மலர் கையும் பிரம்பும் கபாலமும் சூலமும் கண்ணெதிரே வையம் துதிக்க வருவாள் வாராகி குல தெய்வமே. ஓம் ஓம் வராகி ஜெய் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி. ஓம் ஓம் வராகி ஓம் ஓம் வராகி ஜெய் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி. ஓம் ஓம் வராகி. அன்னை போற்றி, அருளே போற்றி, ஆதிசக்தி போற்றி, பராசக்தி போற்றி. ஓம் ஓம் வராகி ஜெய் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி. ஓம் ஓம் வராகி. மாதாயே வராகி, இதை பார்க்கக்கூடிய எல்லாரோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் உடைத்து எரிந்து அவர்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் வர வேண்டும். இப்படிலாம் நம்ம வாழ்ந்தோமாங்கிற அளவுக்கு அவர்களது வாழ்க்கை மேன்மை பெற வேண்டும். திக்கற்றவருக்கு தெய்வமே துணை, எங்கள் எல்லாருக்கும் நீயே துணை. ஓம் ஓம் வராகி ஜெய் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி. ஓம் ஓம் வராகி ஓம் ஓம் வராகி ஜெய் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி. ஓம் வராகி ஜெய் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி. ஓம் ஓம் வராகி. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே सर्वस्यास्ति हरे देवी नारायणी नमोस्तुते सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भयविद्राहिनो देवी दुर्गा देवी नमोस्तुते कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात्. ॐ ऐं ग्लौं ऐं